தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த நன்னாளே தைப்பூசம் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமான் அறுபடை வீடுகள் அனைத்திலும் தைப்பூச தினத்தன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து முருகனை வழிபடுகின்றனர். தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு உரியதாக போற்றப்பட்டாலும் தில்லைவாழ் நடராஜ பெருமானுக்கும் உரிய தினமாக போற்றப்படுது. தைப்பூசத்தினுடைய பெருமைகள் என்னென்ன தெரியுமா? தைப்பூசத்தன்னைக்கு தான் உலகம் தோன்றியதாக ஒரு ஐதீகம். தைப்பூச திருநாளில் தில்லை சிவகங்கை தீர்த்தக்கரையில மிக சிறப்பாக தீர்த்தவாரி நடைபெறும். சிவபெருமான் உமாதேவியுடன் ஆனந்த நர்தனமாடி தரிசனம் தந்த நாளாக தைப்பூசம் கொண்டாடப்படுது. முருகப்பெருமான் பார்வதி தேவியிடமிருந்து சக்தி வாய்ந்த வீரவேல் பெற்ற தினமும் இதுதான். சிவசக்தியின் மைந்தனான முருகப்பெருமான் தாரகாசுரன் என்னும் அசுரனை வதம் செய்த நாளாகவும் கருதப்படுது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வடலூர் வள்ளல் ராமலிங்க அடிகளார் ஜோதியுடன் இரண்டரக் கலந்த நாளாக தைப்பூசம் கொண்டாடப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருவிழா தமிழகம் மட்டுமில்லாம இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளிலும் உள்ள தமிழர்களால விமர்சையாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். மேலும் பல அரிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.